இதில் இருக்கிறது வால்நட்ஸ். இந்த ஃப்ரெஞ்சு மொழியில் நுவாண்டு சொல்கிறோம் நான் சொல்கிறேன்ல, ஃப்ரெஞ்சு மொழியில் நுவாண்டு சொல்லப்படுது, ஆங்கிலத்தில் வால்நட்ஸ்னு சொல்லப்படுது. இதை பார்த்தா கிட்டத்தட்ட எங்களோட ஊரில் இருக்கிற பாக்கு மாதிரி இருக்கும். பாக்கு வடிவத்தில் இருக்கும். இதை உடைச்சால் உள்ளுக்கு மூளை மாதிரி வரும். தலையில் இருக்கிற மூளை மாதிரி வரும். அதால் இந்த நட்ஸை சாப்பிட்டா மூளைக்கு நல்லம் என்று சொல்லிக்கணும். உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது. சாப்பிட்டு மூளைக்கு நல்லம் ஏதாவது வந்தாக்கள் சொல்லுங்க. உண்மையிலே இது மூளைக்கு நல்லமாண்டு. இதை எப்படி உடைக்கிறேன்னு பார்ப்போம். அதாவது இதுக்கு உடைக்கிறதுக்கு ஒரு உரல் வேணும். இந்த நட்ஸை இந்த உரலுக்குள்ளே போட்டுட்டு இந்த உலைக்கால் ஒரு குத்தினால் ஒரு அடி தலையில் அடித்தா 2 பிளக்கும். செய்து பார்ப்போமா? உடைச்சிட்டன் இந்தா ஒரு அடி தலையில் கொடுத்து அதில் 1 2 3 அடி ஒருக்கா அடித்து போட்டு அடித்தால் சிதறி போயிடும். முழுவதுமாக வேணுமெண்டா நீங்கள் ஒரு அடி 2 அடி. இதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது. இதை உடைக்கிறதுக்கான ஒரு பொருளும் இருக்குது. பாக்கு வட்டி மாதிரி இந்த நுவா வட்டிக்கு ஒன்று இருக்குது. எங்களோட ஊரில் பாக்கு வட்டி மாதிரி இங்கே வந்து நுவாக்கு வெட்டுறதுக்கு ஒரு வெட்டியும் இருக்குது. அதையும் வாங்கி பயன்படுத்தலாம். நான் உரல் பயன்படுத்துகிறது. இந்த மூளை இந்த ஷேப்பில் வந்துட்டுது. இதை சாப்பிட்டால் மூளைக்கு நல்லமென்று சொல்லிக்கணும். பெரிய விலையும் இல்லை. இது இங்கே நிறைய இடங்களில் மரங்களாக இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் பார்த்துருக்குறீங்களோ தெரியாது. நான் இது வந்து நான் கடையில் வாங்கலை. இது என்னுடைய நண்பி வீட்டில் மரமாக இருந்து அவள் எனக்கு அந்த காயை இதை நிலத்தில் உதிர்ந்தாப்புறம் கொண்டு வந்தவள். இது வந்து எங்களுடைய சின்ன சின்ன மாங்காய்கள் காய்ச்ச மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் நடுப்பகுதியில் இது இருக்குது. கிட்டத்தட்ட தேக்கங்காய் வடிவத்தில்னு சொல்லலாம். ஆனால் அந்த காய் வந்து மாங்காய் மாதிரி இப்படி உருண்டையாக பச்சையாக இருக்கும். அதை மரத்திலேயே விட்டால் அது காய்ச்சி கீழே உதிரும் போது இப்படி உதிருமென்று நான் நினைக்கிறேன். அடுத்த முறை இந்த காயோட இது காஞ்சி உதிர்ந்த போகிற நேரத்தில் அதை எடுக்கும் பொழுது நான் உங்களுக்கு காணொளிப்படுத்துகிறேன். இந்த காணொளி ஒரு விடயத்தை அறியத்தரத்தான். அறிஞ்சவர்கள் இது என்னத்துக்கண்டு கேட்காதேங்கோ. அறியாதவர்களுக்கு தான். சில நேரம் இந்த நட்ஸை சாப்பிட்ருப்பீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கும், என்ன மாதிரி வந்திருக்குமென்று யோசிக்கலாம் நீங்கள். அதுக்காகத்தான் நான் இதை எடுத்தேன். நான் ஒரு முறை பிஸ்தாஜ் மரத்தையும் நான் எடுத்து போட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தேன் நாங்கள் பிஸ்தாஜ் மரத்தை பார்த்ததில்லை, இந்த முறை பார்க்குறோமெண்டு. நானே அது பிஸ்தாஜ் மரம் கண்டுபிடிக்கல. பிறகுதான் தெரியும் பிஸ்தாஜ் மரம். இந்த காய் நல்லமென்று சொல்லிக்கணும். சாப்பிடுங்கோ. உடலுக்கு நல்ல, மூளைக்கும் நல்லமென்று சொல்லிக்கணும். ஒரு நாளைக்கு 1 2 நட்ஸ் சாப்பிட்டா நல்லமென்று சொல்லிக்கணும். சாப்பிடுங்க. இன்னொரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.